ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நில பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு யூடியூப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபோர்ட்டை போட்டு மேலே கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து வாங்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு சிம்பிள் கேமரா, ஒரு சிம்பிள் ஸ்டாண்ட் அது மட்டும் இருந்தால் போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து ஃபோனில் எடிட் பண்ணுற நீங்கள் பழகிக்கணும். ஏன்னா நீங்கள் இதுக்குன்ட்டு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதை எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அதிகமாக வெளியே கொடுத்து வாங்காமல் நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட்டு இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனு ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு சின்ன ஒரு குட்டி மைக், இந்த மாதிரியான ஒரு மைக்கை வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஒதுக்கணும். ஸோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு நிறைய எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். எல்லாத்துக்குமே நீங்கள் மெனக்கெடல் தேடினா மட்டும்தான் அந்த வீடியோ உங்களால் எப்படிலாம் எடிட் பண்ண முடியுமோ அப்படிலாம் நீங்கள் எடிட் பண்ணி அதை அழகாக ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ தேர்ட் என்னென்னா, நீங்கள் பண்ண போகிற வீடியோவுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஒரு R&D பண்ணி வைக்கணும். நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட் நிறைய பேர் அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க, எடுத்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஃபெயிலியராக ஆகும்போது உங்களோட வீடியோ அதிகமாக ஷேர் ஆகாது. ஸோ நீங்கள் புது கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதை தெளிவாக மற்றவங்களுக்கு எப்படி புரியும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை கொடுக்கும்போது அது கண்டிப்பாகவே அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதுக்கு அடுத்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு 1 or 2 எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்கன்னா, மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை ஒரு மானிட்டர் காட்டும்போது மக்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ எளிமையாக ஒரு விஷயத்தை, கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் எளிமையாக கொண்டு போய் மக்களிடத்தில் நீங்கள் சேர்க்கும்போது நிச்சயமாகவே மக்கள் அதை விருப்பப்படுவாங்க. ஸோ உங்களோட கண்டென்ட் என்ன கண்டென்ட்டாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பாக எடிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வீடியோ எடிட்டிங் கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆர் ஜாவா, பைத்தான். ஸோ என்ன மாதிரியான சர்வீஸ் ரிலேட்டட், ப்ரோக்ராமிங் ரிலேட்டட், என்ன மாதிரியான ஒரு டீச்சிங் நீங்கள் கொடுத்தாலுமே அதை மற்றவங்களுக்கு எப்படி ஈஸியாக போய் புரிய வைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை மற்றவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை, எளிமையான ஒரு வார்த்தையை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம கொடுக்குறது. அந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புரியலைன்னா நம்மளோட யூடியூப்பில் நமக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. தற்சமயத்துக்கு இருக்கிற என்ன எக்யூப்மெண்ட்டோ அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க. ரெண்டாவது, உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ உங்களோட கண்டென்ட் கிளியராக இல்லைன்னா, நீங்கள் அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலைன்னா ஒரு பேப்பரில் உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணலைன்னா அந்த வீடியோ அன்பிளான்டு வீடியோவாக இருக்கும். அந்த கண்டென்ட் அவங்க மற்றவங்களுக்கு புரியவும் புரியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லாமல் நீங்களும் மறந்துடுவீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போது அந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வெளியே போகாத மாதிரி, இல்லை நீங்கள் பேசும்போது அதை மறக்காமல், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பேசுறதுக்காக உங்களோட நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் என்னென்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த வீடியோவுக்கு என்ன பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில், ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேப்டாப்பை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்புக்கான பேக்ரவுண்ட் என்ன, ஸோ அது எந்த இயர் அதை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கு, ஸோ அந்த லேப்டாப் வந்ததுக்கான நோக்கம் என்ன, ஏன் இது ப்ரீவியஸ் லேப்டாப்புக்கும் கரண்ட் லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் வந்ததுக்கான யூசேஜ் என்ன, ஸோ இப்போ அது கரண்ட்டில் என்ன மாதிரியான யூசேஜ் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு சீக்கிரமாகவும் சொல்கிறனும். ரொம்ப லென்த்தி வீடியோவாக போனாலுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்களோட சாங்கோ மற்றவங்களோட கண்டென்ட்டோ எடுத்து உங்களோட யூடியூப்பில் அதை போடக்கூடாது, அதை எடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் காப்பி ஸ்ட்ரைக், அதுக்கப்புறமா காப்பி கிளைம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மத ரீதியாக மற்ற
கொலை வெறி தூண்டுதல் இல்லைன்னா வந்து ஒருத்தங்களை ஷேம் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களோட சேனலை அவங்க அவங்க தயாரித்த அவங்க மேக் பண்ண ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட மியூசிக்கை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது காப்பி கிளைம் ஆகும். ஸோ அதுக்கான அந்த வீடியோக்கான எந்த ஒரு மணியுமே உங்களுக்கு வராது. காப்பி ஸ்ட்ரைக் 3 தடவை வந்துச்சுன்னா அந்த இயரில் 3 தடவை உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களோட யூடியூப் சேனலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இவ்வளோ நமக்கு பாலிசி இருக்குது. இது உங்களுக்கு இன்னும் இந்த யூடியூப்பை பற்றின பாலிசிஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் இந்த சேனலுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி யூடியூப்போட பாலிசியை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஸோ பாலிசியை நீங்கள் படிச்சிட்டிங்கனாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் அந்த வீடியோ கண்டென்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த வீடியோ நீங்கள் போடும்போது உங்களோட வீடியோவோட கண்டென்ட் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இதுதான் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.